ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை மாவில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டாங்க. அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயத்தை கட் பண்ணி போட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா பச்சை மிளகா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொத்தமல்லி அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டாங்க. அதுக்கப்புறம் கேரட்டு நல்லா துருவி வச்ச கேரட்டை துருவி வச்ச கேரட்டு நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஆனியன் இருக்குது, கேரட் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ இப்படி இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டிங்களா உங்களே தான் கேட்டுக்கிறேன். போட்டிங்களா? ஓகே. நான் இங்கே சமைக்கிறவங்களை கேட்டுக்கிறேன், உங்களே கேட்கல. இப்போ பாருங்கள், இப்போ கலக்குறாங்க. ஸோ நல்லா இந்தமாரி கலக்கணுங்க, நல்லா கலக்கணும். ஸோ இப்போ போட்டு இருக்கிற அந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், கேரட்டு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கலக்கி வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா? இப்போ வந்து அதை ஊற்றுறாங்க பாருங்கள். தவா நல்லா கொஞ்சம் சூடாயிட்டும் இருக்கா, தவாவில் ஊற்றுறாங்க. இது வந்து ரொம்ப மெலிசாக போட வேண்டாம், உங்களுக்கு மீடியமாக இருக்கணும். ரொம்ப மோட்டாவாக போடக்கூடாது, ரொம்ப மெலிசாக போடக்கூடாது. ஏன்னா இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் காரமும் இருக்குது, நல்லா மென்று சாப்பிட வெங்காயமும் இருக்குது, கேரட்டும் போட்டிருக்காங்க, ரொம்ப ஹெல்தி. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பசங்களுக்கு நீங்கள் இந்த சேனலில் நாங்கள் சொல்கிற மாரி தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், திருவி வச்ச தேங்காய் போட்டுக்கிறோம். இது ஏன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இது வந்து எதுக்காகனா கொஞ்சம் இப்போ சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாங்க. ஸோ மெயின் இது கேரட் தோசைன்றதுனால கொஞ்சம் கேரட்டும் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் ஆயில் பாருங்கள், இப்போ நல்லா இப்போ வெந்துடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங்கு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தி. பெரிய தோசை மாவே போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. இப்போ தோசைக்கு ஒன்று, சட்னிக்கு ஒன்று, சாம்பாருக்கு ஒன்றெல்லாம் இல்லை, ஒரே தவாவில் இதெல்லாம் போட்டு ஒரே பிளேட்டில் முடிச்சிடலாம். ஈஸியாக சொல்லணுன்னா பாருங்கள், திருப்பி போட்டாங்களா? ஸோ இதோடைய திக்னஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் பார்க்கணுன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் என்ன இந்த ரெசிபி உங்களுக்கு தேவைப்படுது, இதில் என்ன சேஞ்சஸ் இருக்கணும், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாரி எங்கள் சேனலை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ திருப்பி போட்டதுனால ரோஸ்ட் ஆகின்னு இருக்குங்க. லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் முட்டை தோசை எப்படி போடுறது, எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து கேரட் தோசை. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், திருப்பி போட்டிருந்தோமே அது எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.